ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சிட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாமின் மகிமையானவரும், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும், யாக்கோபின் வல்லவரும் நம்மை வழி நடத்துகிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளில், மனமகிழ்ச்சி நாளில், பரிசுத்த நாளில், ஓய்வு நாளில், ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் வந்தவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் நாம் எதை குறித்து பேசுவோம் அப்படின்னா, இன்றைய தினத்திலே ஸ்தோத்திரம் நாம் ஜீவனை குறித்து பேசுவோம், ஒளியை குறித்து பேசுவோம், பிரகாசத்தை குறித்து பேசுவோம், ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவோம். மொத்தத்திலே இன்றைய தினத்திலே நாம் அபிஷேகத்தை குறித்து பேசுவோம். அல்லேலூயா. இன்றைய தினத்திலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, இடபடிபடியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆதார வசனம் அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38. வார்த்தையை கவனமாக கேளுங்க. வார்த்தை என்பது ஒரு முக்கியமான ஒரு சாவியாக இருக்கிறது. அநேகர் கஷ்டத்தின் மத்தியில், கவலையின் மத்தியில், கடனின் மத்தியில், பயங்கரத்தின் மத்தியில், எதிர்காலத்தை குறித்த பயத்தில், தேவையில்லாத தொந்தரவு நிமித்தமாக மாட்டிக்கொண்டிருக்கலாம். தேவன் இங்கே இந்த ஃபுல்பீட்டிலிருந்து ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னா, அந்த ஒரு வார்த்தை பல பிரச்சனைகளை எடுத்து போட உண்மை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. சகலவித பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தேவன், அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னா அபிஷேகம். அபிஷேகத்தை குறித்து நாம் இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம். அபிஷேகம் என்ற இந்த வார்த்தை ஒரு வடமொழி வார்த்தை. தமிழில் அதற்கு பெயர் திருப்பொழிவு. தமிழ் என்னது? திருப்பொழிவு. எபிரேயத்தில் மெஷியாக், மெஷியாக். கிரேக்கத்தில் கிறிஸ்மா, கிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கிறிஸ்து, அதான் மேசியா. சரிங்களா? அபிஷேகம் அப்படின்னா என்னன்னா, தேவனிடத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து ஊற்றக்கூடிய தேவனுடைய பலத்துக்கு, சத்துவத்துக்கு, வல்லமைக்கு, வழிகாட்டுதலுக்கு, ஞானத்துக்கு, பலத்துக்கு, வரத்துக்கு அபிஷேகம் அப்படின்னு பேர். தேவனிடத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து ஊற்றக்கூடிய ஒரு நிறைவின் ஆவிக்கு அபிஷேகம் அப்படிங்கிற பேர். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சியா இருக்கணும். இன்றைய தினத்தில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம்னா, அபிஷேகம்னா என்ன, அதை நாம் எப்படி ஆகிலும் அடைந்திட வேண்டும், அதை குறித்து பார்க்க போகிறோம். எல்லா அபிஷேகம் நுகத்தோட கட்டுக்கள் எல்லாம் முறித்து போடும் பாருங்க. யாருக்கு என்ன பிரச்சனைகள் வேற இருக்கலாம், நிறைய கடன் இருக்கலாம், சொல்ல முடியாத கவலைகள் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பயங்கள் இருக்கலாம், தெளிவின்மை இருக்கலாம், என்ன பண்ண போகிறோமோ, பாஸ்டர்கிட்ட கூட சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும், மனைவிட்ட கூட சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும், கணவன்கிட்ட கூட சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் உங்களாலே அனலைஸ் பண்ணிக்க முடியாது. உங்கள்கிட்ட இது எப்படி சொல்கிறது அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே புரியாத நேரத்தில் இங்கே வந்திருக்கலாம். கர்த்தர் இங்கே இருந்து பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தினத்தில் அபிஷேகத்தை நாடி நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் அதை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு சரியாக மொழிபெயர்க்கணும்னா ஊற்றப்படுதல் அப்படின்னு அர்த்தம், உராய்தல் அப்படின்னு அர்த்தம். ஊற்றப்படுதல் அல்லது உராய்தல். ஊற்றப்படுதல் எங்கிருந்து? உன்னதத்திலிருந்து ஊற்றக்கூடிய தேவனுடைய பலத்துக்கு, சத்துவத்துக்கு, ஆளுமைக்கு, ஞானத்துக்கு, பலத்துக்கு, வழிகாட்டுதலுக்கு அபிஷேகம் அப்படின்னு பேர். இன்னும் நல்லா சொல்ல போனா, அபிஷேகத்துக்கு ஊற்றப்படுதல்ங்கிற அந்த மொழிபெயர்ப்போட உராய்தல். ரெண்டு சிக்கி முக்கி கற்கள், ஒரு கல்லோட இரண்டு கல் மோதும் போது தீப்பொறி உண்டாகும் இல்லையா? தீப்பொறி உண்டாகும் பொழுது, அப்போ மனிதனுடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் சேர்ந்து லைத்திருக்கும் போது, ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, இந்த ஐக்கியத்தினாலே ஒரு தீப்புளம்பு உண்டாகும். இந்த தீப்புளம்பு பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தேவனும் நாமும் எப்பவுமே ஒன்றா இருக்கணும். இஸ்ரவேல் முதல்ல யாக்கோபு ஏமாற்றுகிறவன், எத்தன். அவன் பிறகாக இஸ்ரவேலாக மாறினான். இஷ் அப்படின்னா மனிதன், வேல், ஏல் அப்படின்னா தேவன். அப்ப இஷ், ஏல், தேவன். இரண்டுக்கு நடுவாக இருக்கிறது ரா, ஏகவா ரூஃபா. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையாக இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்கணும்.
சரிங்களா? வாஞ்சிக்கும் போது வாஞ்சையின் அளவு தான் வல்லமையின் அளவு, வாஞ்சையின் அளவு தான் வல்லமையின் அளவு. சரிங்களா? தேவன் சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை தந்தருள்வார். என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். சரிங்களா? கர்த்தருக்கு பதிலாக, சரிங்களா, எப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ இயேசுக்கு பிறகாக பூமியிலே வந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய வார்த்தைக்கு இயேசுவானவர் என்று பெயர், தேவனுடைய ஆவிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று பெயர். அவரை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அபிஷேகம் என்பது மற்றவர்களிடமிருந்து நம்மை வேறு பிரித்து காட்டும். சரிங்களா? நாம் தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டோம், தேவையில்லாதவர்களோட உட்கார மாட்டோம், தேவையில்லாத குறித்து சிந்திக்க மாட்டோம், பேச மாட்டோம். சரிங்களா? நம்முடைய எண்ணம், செயல், சிந்தை, புத்தி, ஞானம், அறிவு, தெளிவு எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நமக்கு புதிய பாதைகளை, வர்த்தமான கதவுகளை, அனுகூலமான கதவுகளை திறந்து வைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ முக்கியமானது என்ன தேவைப்படுது? இங்கே டிசிப்ளின், ஒழுக்கம் தேவைப்படுகிறத பார்க்கலாம். ஏன்னா அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப சபையோட மொத்த ஒழுக்கம் என்னது? கர்த்தர் தான், இயேசு தான். அவருக்கு ஆவின்னு பேர் இல்லாம பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நாம் கர்த்தராலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் நமக்கு அபிஷேகம் தேவை, நமக்கு அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகம் சகலவற்றை குறித்து நமக்கு போதிக்கும். 1 யோவான் 2:27 அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்போ இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது இருதயம், பலிபீடம் எப்படி எரிந்து கொண்டே இருக்கணுமோ, எப்படி குத்துவிளக்கு எரிந்து கொண்டே இருக்கணுமோ, அதே போல இருதயத்தில் ஸ்தோத்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரங்கள். சரியா? ஒரு ஈ எங்கே உட்காராதுன்னா சூடான இடத்துல உட்காராது, குறிப்பாக எரியிற இடத்துல உட்காராது. அப்போ சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொள்கிறான். எப்போ, எங்கே, எப்படி, எவனை விழுங்கலாம் அப்படின்னு சாத்தான் நாம் எந்தெந்த இடத்துலலாம் கால் வைக்கிறோமோ அங்கெல்லாம் கண்ணி வைத்திருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்போ மாட்டுவீங்க, நீங்கள் எப்போ விழுவீங்க, அதில் அவன் சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா. நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. அபிஷேகம் பெற்ற உடனே சாத்தான் ஒரு கண்ணை வச்சிருவான், கவலையே படாதீங்க. பரிசுத்தருடைய 7 கண்களும் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்காக வாஞ்சிக்கும் பொழுது தேவன் உங்களை புதிய பாதையிலே நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தை முதல்ல யாரோட சம்பந்தப்பட்டு வருகிறது? ஏதாவது ஒரு வார்த்தையை தியானிக்கும் பொழுது கிருபை அப்படிங்கிற வார்த்தை யாரோடு முதலாக வருகிறது? நோவாவோடு வருகிறத பார்க்கலாம். மகிமை அப்படிங்கிற வார்த்தை யாரோடு சேர்ந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்போட வருகிறதாக பார்க்கலாம். இங்கே இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை யார் முதல்ல பயன்படுத்துறான்னு பார்க்கும்போது யாக்கோபு பயன்படுத்தியிருப்பார். யாக்கோபு ஆதியாகமம் 28:18 அவர் ஒரு தூணுக்கு எண்ணெய் வார்த்தான் போட்டிருக்கும். அதை விளக்கமா ஆதியாகமம் 31:13 நீ அபிஷேகம் செய்த கல் தூணுக்கு அப்படின்னு போட்டிருக்கும். அபிஷேகம் என்பது ஊற்றப்படுதல் அல்லது உராய்தல், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதல். இப்ப அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும் அதை பார்த்துட்டு நம்ம செய்திக்குள்ள போலாம். கிருபை யாருக்கு கிடைக்கும்? ஞானம் யாருக்கு கிடைக்கும்? அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும்? முதலாவது கிருபை. இந்த கிருபை என்பது நீதிமொழிகள் 3:34 4:6 கிருபை யார் கொடுக்கிறாரு? கர்த்தர். தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபையை கொடுக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப கிருபை, சரிங்களா? அதிகாலை வேளையிலே தேவன் அவர் அளவில்லாத கிருபையை பொழிந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிறத பார்க்கலாம். ஞானம் யாருக்கு கொடுக்கிறாரு? நீதிமொழிகள் 1:7 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படணும். சரிங்களா? யாருக்கு பயப்படுறதில்லை? இப்ப தகப்பனுக்கு பயப்படுறதில்லை, சகோதரனுக்கு பயப்படுறதில்லை, தாய்க்கு பயப்படுறதில்லை, குருவுக்கு பயப்படுகிறதில்லை, பெரியவர்களுக்கு பயப்படுறதில்லை. இப்படி இருக்கிறவங்க கர்த்தருக்கும் பயப்படுகிறதில்லை. அப்ப ஆரம்பத்திலிருந்து படிநிலையிலிருந்து முன்னேற்றம் நல்லா இருக்கும். கீழ்ப்படி இல்லாம மேல்படிக்கு போக முடியாது. கீழ்ப்படியிலிருந்து தான் மேல்படி போக முடியும். டக்குன்னு நான் மேல்படி போயிடுவேன்னா விழுந்துருவீங்க. அப்ப கீழ்ப்படியணும். சரிங்களா? அப்ப ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதும் போது ஞானத்தின் ஆரம்பம் உண்டாகும். சரிங்களா? அப்ப கிருபை யாருக்கு கிடைக்கிறது?
தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கிடைக்கிறது. ஞானம் எப்படி கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயப்படும் போது கிடைக்கிறது. அதே போல் அபிஷேகம் யாருக்கு எப்படி கிடைக்கிறது? அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. எருசலேமில் காத்திருங்க அப்படி சொல்றாரு இல்லையா? அப்ப காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறத பார்க்கலாம். தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், சரிங்களா? கீழ்ப்படியும் போது தான் நம்ம மேல்படிக்கு போக முடியும். அல்லேலூயா. ஆரம்ப நிலை ரொம்ப முக்கியம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சம்பூர்ணம் ரொம்ப முக்கியம். இந்த பூரண நிறைவில் 3 வகை இருக்குது. நிறைவில் எத்தனை வகை இருக்குது? 3 வகை இருக்குது. முதலாவது பூரணம், அடுத்து பரிபூரணம், அடுத்து சம்பூர்ணம். பூரணம்னா ஒரு நிறைவு, பூரணம்னா நிறைவு. சம்பூர்ணம்னா நிறைந்து மிகுதியாக இருத்தல். நிறைந்து மிகுதியாக இருத்தல், தேவையானதுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது. பூரணத்தோட அடுத்த நிலை தான் பரிபூரணம். அப்போ பரிபூரணத்தோட அடுத்த நிலை தான் சம்பூரணம். சம்பூரணம்னா என்ன அப்படின்னா ஒரு அகண்ட பரிபூரணம் சம்பூரணம். சம்பூரணத்திலிருந்து நீங்க சம்பூரணத்தையே எடுத்தாலும் சம்பூரணம் மீதம் இருந்தால் அதான் சம்பூரணம். சம்பூர்ணர் கர்த்தர். அல்லேலூயா. சம்பூர்ணம் என்பது எண்ணுக்கு அடங்காதது, சொல்லி முடியாதது. அந்த சம்பூர்ண கர்த்தரை தான் நாம தகப்பனாக கொண்டுள்ளோம். அல்லேலூயா. தகப்பனுடைய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு, சரிங்களா? பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவன்கிட்ட இருந்து அபிஷேகத்தை மட்டும் பெற்றுட்டோம்னா ஆட்சி செய்யலாம். நாம் ஆளுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னா அபிஷேகம் தேவை. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ மற்றும் தானியேல் மற்றவர்களை காட்டிலும் எத்தனை மடங்கு சமர்த்தலாக இருந்தாங்க? 10 மடங்கு சமர்த்தலாக இருந்தாங்க. ஞானத்தின் ஆவியினாலே நிரம்பியிருந்ததை பார்க்கலாம். கிருபை அளவில்லாமல் பெற்றிருந்ததை பார்க்கலாம். அப்போ இதோட படிநிலை தான் அபிஷேகத்துக்கு நம்ம கொண்டு போகிறது. முதலாவது நமக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் உலகத்திலே இருக்குது. நீங்கள் மரிக்கிற வரையில், பிறந்ததிலிருந்து மரிக்கிற வரை போராட்டத்தை சந்தித்து கொண்டே தான் இருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். போராட்டத்தின் மேல் போராட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னா உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை வேணும். அப்போ அந்த கிருபையின் மேல் கிருபை கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பலத்தின் மேல் பலன் கிடைக்கிறது. அந்த பலத்தின் மேல் பலன் கிடைக்கும் பொழுது ஒரு வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்கிறது. அந்த வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுதுதான் நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவீர்கள். அல்லேலூயா. எல்லாம் கீழ்ப்படி படிநிலை மாற்றங்கள் தான். எடுத்த உடனே அந்த பட்டாம்பூச்சி வந்துடுறதில்லை. அது அற்பமான ஒரு கூட்டுப்புழுவாக இருந்து கசப்பான இலைகளை தின்றுதான் அது பட்டாம்பூச்சியாக மாறுது. பட்டாம்பூச்சியாக மாறின உடனே அது கசப்பான இலைகளை சாப்பிட்றது கிடையாது, மதுரமான தேனை இது உண்ண போகிறது. அல்லேலூயா. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் உண்டு. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பலனடைய வேண்டும். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அறுப்பின் நாள். உங்களுடைய பிரயாசங்களுக்கெல்லாம் முடிவு இருக்குது. அல்லேலூயா. விதைச்சவங்க எல்லாம் அறுக்க போறீங்க. விதைச்சவங்க எல்லாம் அறுக்க போறீங்க. அப்ப இதெல்லாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வல்லமைகள் நான் பெற்றுக்கொள்ளணும்னா அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். அபிஷேகத்தை பாருங்க, இந்த இருக்கிற அந்த 3/4 மணி நேரம் இருக்குது. உங்களுடைய சிந்தை, செயல், புத்தி, எண்ணம் வீட்டில் வேண்டாம், வேலை ஸ்தலத்தில் வேண்டாம், அங்கே வேண்டாம், இங்கே வேண்டாம். வார்த்தைக்கு நேர, இங்கே எனக்கு நேர, ஃபுல் பீட்டுக்கு நேர, கர்த்தருக்கு நேர உங்கள் வார்த்தையை, சிந்தனைகளை திருப்புங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். என்ன நினைச்சு வந்திருக்கீங்களோ, என்ன பிரச்சனைகள் இருக்குதோ, என்ன இருள் இருக்குதோ, என்ன கட்டுகள், சாபங்கள் இருக்குதோ, எல்லாம் இன்றைய தினத்திலே முடிவடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியமா உற்சாகமா வசனத்தை கேளுங்க. வசனத்தை விட்டுறாதீங்க. வசனம் தான் சாவி. எல்லா பூட்டுகளையும் திறக்கக்கூடியது வசனத்தில் இருக்குது, வார்த்தையில் இருக்குது, இயேசுக்குள்ள இருக்குது. தேவன் தன்னுடைய பலத்துக்கு, சத்துவத்துக்கு, வல்லமைக்கு, ஒரு அன்புக்கு, ஞானத்துக்கு வடிவத்தை கொடுத்து பூமியில் இறக்கினார். அந்த தேவனுடைய வடிவமாக வந்தவர் இயேசு. அந்த இயேசு வார்த்தையானவராக பைபிளில் வேதத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் கண்ணீரின் மத்தியில் வேதத்தை திறப்பீர்கள் என்றால் வேதத்தில் சிங்காசனம் போட்டு உங்களுக்காகவே தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவலைகளை மறந்துடுங்க, கண்ணீரை மறந்துடுங்க, தேவனோடு பேச பிரயாசப்படுங்க. தேவன் உங்களை அபிஷேகிக்கும் பொழுது எல்லையில்லாத ஆனந்தக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு செல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனை தேடும் அறிவு உங்களை அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு சேர்த்தரும். சரிங்களா? தேவன் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க யார் வகை தேடினா? சகையு. தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு நம்ம தேவன் அதை பார்க்க வகை தேடும்போது தேவனுடைய அருமைகளை, பெருமைகளை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது தேவன் நம்ம அபிஷேகத்தினால நிறைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதை பாருங்க, அபிஷேகம் ஒரு வரையறையற்ற தன்மை. அபிஷேகம் எங்கும் எப்படி வேணாலும் செயல்படும்.
முதலாவது நம்ம அபிஷேகத்தை குறித்து பார்க்கும்போது அபிஷேகம் ஒரு பொறுப்பை கொண்டு வரும். அபிஷேகம் எதை கொண்டு வருது? ஒரு பொறுப்பை கொண்டு வரும். நமக்குள்ளே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். மற்றவர்களை காட்டில் நீங்கள் விசேஷமானவர்களாக நீங்களே உணர்வீங்க. உங்கள்கிட்டமிருந்து போகிற ஒரு தொழில், ஒரு ப்ராடக்ட், ஒரு பேச்சு, ஒரு செயல், உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருள் தயாரித்து வெளிப்போகுது அப்படின்னா நீங்கள் பேசுகிற பேச்சு போதுன்னா, உங்களுடைய பேச்சுக்கள் கிருபையால் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்குன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். மற்றவர்கள் செய்யாத வேலையை நீங்கள் அழகாக, தெளிவாக, நேர்த்தியாக, அழகாக செய்யணும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். சரிங்களா? ஒரு கணவன் ஆனாலும் மனைவி ஆனாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யணும், சரியாக செய்யணும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்பது ஒரு பொறுப்பை கொண்டு வரும். எசேக்கியேல் 28:14 பாருங்க, அந்த கேருஃபை பற்றி வசனம் என்ன சொல்லுது? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருஃப். அபிஷேகம் வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொண்டு வரும். அந்த பாருங்க, அவன் அபிஷேகத்தை காத்து கொள்ளாதனால அந்த கேருஃப் கீழே விழுகிறதே பார்க்கலாம். லூசிஃபர் கீழே விழுகிறத பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அபிஷேகம் ஆசாரியர்களாக மாற்றும். ஆசாரியர்களாக யாத்ராகமம் 30:30 ஆரோனும் அவருடைய 4 குமாரர்களையும் மோசே அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கலாம். அபிஷேகம் வரும்பொழுது நமக்குள்ளே பாருங்க ஒரு பொறுப்பு வரும், ஒரு தனித்தன்மை வரும், ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு உணர்வு வரும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உலகத்தின் பிள்ளை அல்ல, பிரபஞ்சத்தின் பிள்ளை அல்ல, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, ஒளியின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்துகிறவன். அதனால நான் மற்றவர்களோடு போய் உட்கார மாட்டேன். ஏன்னா நீங்கள் மணவாட்டி, ஒரு கல்யாண பொண்ணு சேலை கட்டுது அப்படின்னா, கல்யாண பொண்ணோட சேலை இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் மினிமம் ஆரம்பிக்குது. 2 லட்ச ரூபா வரைக்கும் போகுது, எத்தனையோ லட்சம் போகுது. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கல்யாண பொண்ணு சேலையை கட்டிட்டு போய் ரோட்டில் உட்காருமா? உட்காராது. அப்போ ஒரு பூமிக்குரிய ஒரு கல்யாண பொண்ணு கல்யாண சேலை கட்டிட்டு சாதாரண இடத்துல உட்காந்தா வேடிக்கையாக பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் மணவாட்டி அபிஷேகம் பெற்றிருந்தா தேவையில்லாத இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க, தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டீங்க, புரணி பேச மாட்டீங்க. தேவையில்லாத காரியங்கள் செல்ஃபோனில் ஏதாவது தேவையில்லாத வருதுன்னா டக்குன்னு மாற்றிடுவீங்க. சரிங்களா? இருதயத்தை கட்டுப்படுத்திடுவீங்க. பேதுரு சொல்கிறார் இல்லையா, உங்கள் மனதின் அறைகளை கட்டி கொண்டு ஓடுங்கள். மனதை கட்டுப்படுத்துறதா இங்கே லைஃபே. கிறிஸ்துவ வாழ்க்கையோட வெற்றி என்னன்னா மனதை கண்ட்ரோல் பண்ணணும். பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். நீங்கள் மனதை மட்டும் அடக்கிட்டீங்கன்னா லைஃபை ஜெயிச்சிடலாம். நீங்கள் சொல்கிறபடி லைஃப் உங்களை கேட்கும். சரிங்களா? அப்போ இங்கே அபிஷேகம் வந்து ஒரு பொறுப்பை கொண்டு வரும். ஆசாரியர்களாக நம்ம மாற்றும். ஆரோன் பாருங்க, அவன் செங்கல் சுமந்தான். 83 வயசுல தான் ஊழியத்துக்கு வர்றான். எத்தனை வயசுல? 83 வயசுல. பார்த்தீங்கன்னா அவன் அங்கே எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது அவன் போட்ட மோசமான உடைகள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அடிமையாக இருக்கும்போது அவனுடைய உடைகள், யோசேப்பு எப்படி இருந்தான்? சிறைச்சாலையில் சவரம் பண்ணாமல் இருந்தான். ராஜாவுக்கு முன்னாடி போகும்போது குளிச்சு சவரம் பண்ணி குளிச்சு அது ராஜாவை சந்திக்க போகிற வஸ்திரத்தோடு போகிறான். அதே போல இங்கே ஆரோன் அவன் முன்னாடி அடிமையாக இருந்தபோது சாதாரண ட்ரெஸ் போட்டிருந்தான். ஆனால் எப்போ அபிஷேகம் பண்ணி பிரதான ஆசாரியனாக மாற்றினானோ பாருங்க, எந்த கனவான்களும், எந்த செல்வந்தர்களும், எந்த பிரபுக்களும் போடாதே அந்த சீரும் சிறப்புமான சிங்காரமான ஏபோத் உடையை அவன் போட்டிருக்கிறத பார்க்கலாம். அபிஷேகம், அல்லேலூயா, உங்களுக்கு நீதியின் சால்வையை, கல்யாண உடையை கொண்டு வரும். அபிஷேகம் என்பது உங்களை ஆசாரியர்களாக மாற்றும். அடுத்து அபிஷேகம் என்பது உங்களை தீர்க்கதரிசியாக மாற்றும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19:16 ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாபாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலிசா பாருங்க, அவன் பணக்காரன். 12 ஏர் மாடுகளை ஊட்டி உழுத உழவன். 3 வருஷத்துக்கு கழிச்சு பஞ்சம், பூமி வறண்டு இருக்குது, மழை பெஞ்சிருக்குது. அப்போ 12 ஏர் போட்டு உழுகிறான். அப்போ பாருங்க, எலியா வந்து தன்னுடைய தோல் ஆடையை, அது தமிழில் சால்வைன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, ஆனால் மூல மொழியிலே செம்மறியாட்டு தோல், அது மொசரட். சரிங்களா? அந்த தோலை போட்டவொடனே பாருங்க, அவன் என்னவும் கேட்காம அவன் பின்னாடி போகிறத பார்க்கலாம். எல்லாவற்றையும் விட்டு மாட்டை அடிக்கிறான், கலப்பையை உடைக்கிறான், தீ எரிக்கிறான், கறி சமைச்சு கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டான். பேதுரு பார்க்கலாம், ஆண்டவரே நாங்கள் உங்களை பின்பற்றணுமே, எல்லாவற்றையும் விட்டுட்டு பின்பற்றணுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறான் பேதுரு. பேதுரு வந்து எல்லாவற்றையும் விட்டு விடலை. இயேசு மரித்தவொடனே அவன் போய் மீன் பிடிக்க போயிட்டான், பழைய போட் எடுத்துட்டு. ஆனால் அதுக்காக இந்த எலிசா என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் அடிச்சுட்டு
சொத்தே வேணான்னு சொல்லிட்டு தேவனை பின்பற்ற போயிட்டான், தேவனுடைய மனிதனை பின்பற்ற போயிட்டான். அப்போ இந்த அபிஷேகம் என்பது நம்மளை ஆசாரியனாக மாற்றும், அபிஷேகம் என்பது நம்மளை தீர்க்கதரிசியாக மாற்றும், மூன்றாவது அபிஷேகம் என்பது நம்மளை ராஜாக்களாக மாற்றும். அல்லேலூயா. 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது எத்தனை முறை? 3 முறை தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இந்த தாவீது பற்றி பார்க்கணும்னா 2 சாமுவேல் 23 முதல் 2 வசனங்கள்ல அழகா போட்டிருக்கும். இந்த தாவீது இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனான தாவீது. தாவீது ஒரு யுத்த வீரன், காரிய சமத்தன், பராக்கிரமசாலி, எல்லாவற்றிலையும் தேறினவன். அவனுடைய வார்த்தைகள் எப்படியா? கடைசியில அவன் பாருங்க, தேவனோடு வாழ்ந்து வாழ்ந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனான தாவீது எனும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கிறது. நீங்க பேசுகிற பேச்சு சரிங்களா, உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக, கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கணும். சரிங்களா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உங்கள் வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகளோ, தூசணம் பொருந்திய வார்த்தைகளோ, வஞ்சக வார்த்தைகளோ, டபுள் மீனிங்கோ எதுவுமே வரக்கூடாது. பரிசுத்தமான வார்த்தைகள். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. சரிங்களா, பேசுறதுல கவனமாக இருக்கணும். உங்களோட பேசும்போது மற்றவர்கள் சந்தோஷப்படணும். உங்களோட ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டு பேசணும். அவர் மறுபடியும் என்னோட எப்போ பேசுவார் அப்படிங்கிற நினச்சி பேசணும். சரிங்களா, அப்போ நீங்கள் இந்த மாதிரியான காரியத்துக்கு விலக்கி இருக்கும் போது நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்னு சொல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. அபிஷேகம் என்பது நமக்கு பொறுப்பை கொண்டு வரதாக இருக்கிறது. அபிஷேகத்தில் ஒரு நிறைவு வேணும். நமக்கு அபிஷேகத்தில் நிறைவு வேணும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் சவுல் அபிஷேகம் பண்ணப்படுறான். சவுலுடைய அபிஷேகம் வேற, தாவீதோட அபிஷேகம் வேற. சவுலை எப்படி தெரியுமா சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு? இது தைல கொம்பு. சவுலை தைல குப்பி அப்படின்னா தைலத்தை மூடுற மூடி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தைல குப்பினா அந்த தைலத்தை மூடுகிற மூடி. இதில் எண்ணெயை ஊற்றி சவுலுடைய தலையில் ஊத்துறாரு. சாமுவேல் எப்படி ஊத்துறாரு? 10:1 தைல குப்பியின் அபிஷேகம் சவுலுடையது. ஆனால் தைல கொம்பினாலே உள்ள அபிஷேகம் யாருடையது? தாவீதுக்குரியது. அப்படியே எடுத்து கட கட கடன்னு ஊற்றிட்டார். அதான் கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், மார்பள அளவில் அப்படியே மூழ்கிடணும். தேவனோடு ஐக்கியப்பட்டுறணும், ஒன்றுபட்டுறணும். சரிங்களா, தேவனிடமிருந்து வார்த்தைகளை பெற்று நாம் அடுத்தவர்களுக்கு பேசுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு உப்பாய், வெளிச்சமாய், கனிதீர மரமாய், மலை மேல் உள்ள பட்டணமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் அபிஷேகத்தை நாம் நாடி இருக்க வேண்டும். அபிஷேகத்தை ஆசையோடு கேளுங்க, கண்டடையுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் அபிஷேகம் பாருங்க, அபிஷேகம் என்ன ரொம்ப முக்கியமானது. அபிஷேகம் எவ்வளவோ பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பணக்காரங்களை மனசில் வச்சுக்கலாம். எவ்வளவோ பெரிய மில்ட்ரி மலினர்ஸ்லாம் இருப்பாங்க, எவ்வளவோ கோடி கோடியாக வச்சுருக்காங்க. அவங்க கூட இந்த அபிஷேக தலத்தை வைத்து கொள்ள முடியாது. சரிங்களா, அவங்க இந்த அபிஷேக தலத்தை செஞ்சாங்கன்னா அறுப்புண்டு போயிடுவாங்க, மரித்து போயிடுவாங்க. உலகத்திலே நேற்று சர்ச் பண்ணேன், அபிஷேகத்தை அந்த உலகத்திலே காஸ்ட்லியான பர்ஃப்யூம் இந்தியாவில் மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. ஒரு பர்ஃப்யூம் நம்ம உடம்புக்கு போடுறோம் இல்லையா, இந்த பர்ஃப்யூம் ஆரம்ப விலையே காஸ்ட்லி பர்ஃப்யூம் 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. 6 கோடி ரூபா வரைக்கும் துபாயில் இருக்குது. 6 கோடி ரூபாய் வரைக்கும் துபாயில் இருக்குது. அந்த பர்ஃப்யூமையும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் அந்த பர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க அபிஷேக தைலத்தை தொடக்கூட முடியாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு அதை இலவசமாக தருகிறார். அல்லேலூயா. அபிஷேக தைலம் என்பது வெள்ளை போலம், லவங்கப்பட்டை, சுகந்த வசம்பு, ஒலிவ எண்ணெய், இதெல்லாம் 5 கிலோ 2 கிலோ இப்படியாக சேர்த்து 40 லிட்டர் ஒலிவ எண்ணெயில் ஊற வச்சு, ரொம்ப நாள் ஊற வச்சு, அதுக்கப்புறம் வடிகட்டி அதை தேவனால் குறிக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட அந்த மனிதன் தலைமையில் ஊற்றுறது இந்த அபிஷேக தைலம். இந்த தைலத்தை எந்த பணக்காரனோ, எந்த செல்வந்தனோ, அதிகாரத்தில் உள்ளவங்களோ, ஆட்சியில் உள்ளவங்களோ வைத்துக்கொள்ள முடியாது. வைத்துக்கொண்டா அவங்க தன் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போயிடுவாங்க. அவ்வளவு காஸ்ட்லியான அந்த பரிசுத்த தைலத்தை தேவன் நமக்கு அருள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு வல்லமையை தரும். அபிஷேகம் ஒரு வல்லமையை தரும். நாம் எங்கே போனாலும் அபிஷேகத்தோடு போகணும். எங்கே போனாலும் அபிஷேகத்தோடு போகணும். யாக்கோபு, நல்ல சமாரியன், புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுடைய வழி பிரயாணத்தில் எதை எடுத்துகிட்டு போனாங்க?
எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க. யாக்கோபு தேசம் விட்டு தேசம் கடந்து போகிறான். பேர்சவால அந்த 16 போகிறான். அந்த கம்புலே ஒரு சின்ன குடுவையிலே ஒலிவ எண்ணெய் கட்டி வச்சுருப்பாங்க. ஒலிவ எண்ணெய் தான் மருந்து, ஒலிவ எண்ணெய் தான் மருந்து. தூரதேசம் போகும்போது சரிங்களா, அவ கால் நீட்டி படுக்கும்போது அந்த ஒலிவ எண்ணெயை முழங்காலில் கை காலில் தேய்ச்சிட்டா அது சரியாக போயிடும். சரிங்களா, அப்போ அவன் வழிப்பிரயாணத்தில் எண்ணெய் எடுத்து கொண்டு போகிறத பார்க்கலாம். அந்த எண்ணெய் எடுத்து கல்லுக்கு அவன் அபிஷேகம் செய்கிறத பார்க்கலாம். அதனால தான் தேவன் அவனோடு இடைபடுகிறார் அந்த சமயத்தில். அதுக்கடுத்து பார்க்கலாம் நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் பாருங்க, அந்த வழிபோக்கன் எருசலேம்ல இருந்து எரிகோ போகிறான். எருசலேம் என்பது மேலான இடம், எரிகோ என்பது தாழ்மையான இடம், தாழ்வுள்ள இடம். சரிங்களா, அப்போ நாம் மேலே இருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து கீழே இறங்கி போகக்கூடாது, கீழே இறங்கி போகக்கூடாது. அப்போ ஒரு பின்மாற்றமான ஜீவியத்தை குறிக்குது. அவன் எண்ணெயை கொண்டு போல எல்லா கல்லர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நல்ல சமாரியன் அவனை போஷிக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு அவன் எண்ணெயினாலே அவனை கட்டுறதை பார்க்கலாம். நாம் எங்கே போனாலும் ஜெபித்து விட்டு தான் போகணும். நீங்கள் நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், பைக்கில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், எங்கே வேணாலும் போங்க. ஆனால் எண்ணெயை பரிசுத்த ஆவியானவரை ஜெபித்து எடுத்து செல்லுங்கள். அல்லேலூயா. யாரும் உங்களை தொட முடியாது, யாரும் உங்களை தொட முடியாது. அப்போ யாக்கோபும் அந்த நல்ல சமாரியனும் எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே போல் இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எண்ணெயை எடுத்துக்கிண்டு போனாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை எடுத்துகிட்டு போகல. புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை எடுத்துகிட்டு போகல. நீங்கள் புத்தி உள்ள கன்னிகைகளா புத்தி இல்லாத கன்னிகைகளா நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு பரிசுத்த ஆவி நிறைவை நீங்கள் தேட வாஞ்சித்து கொள்ளுங்கள். இப்போ அபிஷேகம் பெறல அப்படின்னா ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. சரிங்களா, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஞானஸ்தானத்தோடு நின்றக்கூடாது. ஞானஸ்தானத்துக்கு அடுத்து கனிகளை பெற்றுக்கொள்ளணும், ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்ளணும். ஆவின் கனிகளை பெற்றுக்கொண்ட பிறகு ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆவின் வரங்களை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரே அபிஷேகத்தில் நான் நிலைத்திருக்கணும், ஆண்டவரே அபிஷேகத்தில் நிலைத்திருக்கணும். அப்போ ஞானஸ்தானத்தோடு நின்றாம, வரங்களோடு நின்றாம, அபிஷேகம் அந்த நிறைவிலே இருக்கணும். அபிஷேகத்தின் நிறைவிலே நாம் இருக்க வேண்டும். அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. சரிங்களா, அபிஷேகம் என்பது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வழி செய்யும். அபிஷேகத்துக்கு ஒரு வரையறையே கிடையாது. சின்னவங்க பெரியவங்க எதையும் பார்க்காது. பரிசுத்த ஆவியானவர் யார் எப்படின்னு பார்க்க மாட்டார். அங்கே யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டான், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான்னு பார்க்கணும். யோவான் ஸ்நானகன் லூக்கா புஸ்தகம் 1:41 பார்க்கலாம். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவியினாலே தாயின் கர்ப்பத்திலேயே அவன் நிரப்பப்படுறதை பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம் 2 ராஜாக்கள் 13:21 எலிசா தேவனுடைய மனுஷனிடமிருந்து இரட்டிப்பான வரங்களை பெற்றவன் மரித்துட்டான். மரித்து 1 வருடம் ஆனாலும் ஒரு பிணத்தை போய் அவனுடைய கல்லறை பக்கத்தில் போடும்போது அந்த எலும்பு பட்டு அந்த மனிதன் எழுந்து நிற்கிறத பார்க்கலாம். எலும்பு பட்டு அந்த மனிதன் எழுந்து நிற்கிறத பார்க்கலாம். அப்போ நீங்கள் சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் உங்களை விட்டு எடுபட்டு போகாது. நாம் மரித்த உடனே இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையில் எப்படி நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா, சரிங்களா, நம்ம உயிரோடு இருக்கிறவர்களாலும் சரி, மரித்தவர்களாக இருந்தாலும் சரி, எபேசியர் 4:30 பிரகாரம் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது, யாரும் அசதியாக இருக்க வேண்டாம். சரிங்களா, தேவன் உங்களை நோக்கி தான் பேசிட்டு இருக்கார், வார்த்தையை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா, கவனமாக இருங்க. பரிசுத்த ஆவியின் இடைப்படுதல் என்னோடு இருக்குதா, கவனமாக இருங்க. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு செய்திக்குள்ளே போகிறேன். சரிங்களா, அபிஷேகத்தை பற்றி முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சமய சொற்பொழிவாளர் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா, சென்னை பட்டணத்துக்கு வந்திருக்காரு. 1 வாரம் உபவாசம் பண்ணுறார். 1 வாரம் உபவாசம் பண்ணி அழகாக சொற்பொழிவாற்றார். அவங்களுடைய மதத்தை குறித்து நல்லா பயங்கரமாக சொற்பொழிவாற்றார். 1 வாரம் பசி சாப்பிடலை, 1 வாரமாக சாப்பிடாம அழகாக அவர் ஆன்மீக சொற்பொழிவாற்றார். 1 வாரம் கழித்து அவர் நாகர்கோவில் போகணும். அவர் எத்தனை வாரம் சாப்பிடல? 1 வாரம் சாப்பிடலை. அப்போ அங்கே உள்ள ஒரு வேலைக்காரன்ட்ட, தம்பி நான் 1 வாரம் சாப்பிடலை, அதனால் என்ன பண்ணு, ஒரு 10 ஆப்பிளை தோல் சீவி டிஃபன் பாக்ஸில் வச்சுரு, நான் ட்ரெயினில் சாப்பிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி இப்போ உள்ள டயத்தில் பக்கத்து கடை இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு கடை இருக்குது. எப்போனாலும் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள், அவன் அந்த சமய சொற்பொழிவாளர் அந்த வேலைக்காரன்ட்ட, தம்பி ஆப்பிள் பழத்தை
தோல் சீவி வச்சிருன்னு சொன்ன உடனே ட்ரெயின் ஏறிட்டாங்க. தாம்பரம் தாண்டுது, டிஃபன் பாக்ஸ் திறக்கிறாரு, ஆப்பிள் தோல் மட்டும்தான் இருக்குது, ஆப்பிள் இல்லை உள்ளே. அவர் என்ன சொன்னார் அந்த வேலைக்காரன்ட்ட? ஆப்பிளை தோல் சீவி வச்சிரு. ஆனால் அவன் கேட்டவன் என்ன கேட்டான்? புத்தி இல்லாதவன், மந்த இருதயம் உள்ளவன். சரிங்களா? அதே போல நாம் இருக்கக்கூடாது. ஆப்பிளை தோல் சீவி இல்லை, சதையை வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். என்ன பேசுகிறாங்க இன்றைக்கு பிரசங்கம்? என்ன அபிஷேகத்தை குறித்து பேசுகிறாங்க? நான் அபிஷேகத்தை பெற வாஞ்சியாக இருக்கிறேன்னா, அதற்கு தகுதி உள்ளவராக இருக்கேனா, தேவன் என் இடத்துல இடைபெறாரா, பேசுகிறாரா, நான் சரியான இடத்துல இருக்கேனா, சரியான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேனா, என் குடும்பம் நல்லா இருக்கா, என்னுடைய மனைவி பிள்ளை என்னுடைய கர்த்தருக்குள்ள நடத்துகிறாங்களா, இதெல்லாம் சரியாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறாருன்னு ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா மறுபடியும் அதே சர்க்கிள்களை வந்து முழங்கால் படிக்கிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். அபிஷேகம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அபிஷேகம் ஒரு மாற்றத்தை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு காண்டாமிருகத்தின் பலன் அல்ல, தேவனுடைய பலன் வந்து சேரும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு காண்டாமிருகத்தின் பலன் இல்லை, யாருடைய பலன் வரும்? தேவனுடைய பலன். அபிஷேகம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. இந்த அபிஷேகம் தேவனுடைய ஆவியானவருக்கு நிறைய பேர் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி. சங்கீதம் 51:11 அவர் பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:16 சத்திய ஆவியானவர். யாத்ராம் 28:3 ஞானத்தின் ஆவியை அருளுகிறவர். என்னாகும் 14:24 விசேஷித்த ஆவியை தருகிறவர். சங்கீதம் 51:12 உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறவர். சங்கீதம் 51:10 நிலைவரமான ஆவியை தருகிறவர். சரிங்களா? ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் முதல் வசனங்களில் பார்த்தீங்கன்னா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையை பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற அருளையும் ஆவி. இப்படியாக ஆவிகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அப்போ நல்ல ஆவி நம்மள வாசனம் செய்யணும்னா கீழ்ப்படிந்து அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அபிஷேகம் எதற்கு? தனி மனிதனுக்கா? அபிஷேகத்தை பெற்று நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அபிஷேகத்தை பெற்று தேவன் அதுக்காக தான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். சரிங்களா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனே, உங்கள் எதிர்த்த வீட்டுக்காரனே, உங்கள் முதலாளியே, உங்கள் மேனேஜரை, உங்கள் சொந்தக்காரரை தொடாமல் உங்களை தேவன் தொட்டிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்கணும். பவுல் தைரியமாக சொல்கிறார் இல்லையா, நான் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். இயேசுவின் அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். நாம் சொல்ல முடியுமா? நான் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். நாம் நல்லா இல்லாமல் நான் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொன்னால் அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா நீயே சரியில்லை, உன் குடும்பமே சரியில்லை, உன் மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, நீ குடும்பம் நடத்துகிற விதம் சரியில்லை, நீ போய் இயேசுவை சொல்கிற, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நான் சரியாக இருந்து, என் மனைவி, பிள்ளை, என் வேலை, என் ஒழுக்கம் சரியாக இருந்து நான் மற்றவர்களுக்கு சொல்லாமலே அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் மற்றவர்களை நமக்கு சாட்சியாக நிப்பாட்டும். சரிங்களா? அப்போ நாம மற்றவர்களுக்கு முன்பாக பவுலை போல தைரியமாக நான் இயேசுவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவருடைய பரிசுத்த ஆவி உள்ளே இருக்கும்போது தைரியமும், பரிசுத்த ஆவி உள்ளே இருக்கும்போது தைரியமும். இது பரிசுத்த ஆவியை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம். எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படணும். தடவியாயிலும் அவரை கண்டுகொள்ளுங்கள், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இப்படிலாம் நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அபிஷேகம் சிலருக்கு பல வருஷமாக அபிஷேகத்தை கேட்பாங்க, பல வருஷமாக கேட்பாங்க. அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே, அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே, அபிஷேகத்தின் நிறைவு வேண்டும் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் வரம் செயல்படணும் ஆண்டவரே, சுகமாக்குற வல்லமை என்னிலிருந்து செயல்படணும் ஆண்டவரே, எல்லா வரங்களுக்காக வாஞ்சிப்பாங்க. அபிஷேகத்திலே கோட்டை விட்டுருவாங்க. அபிஷேகத்தின் நிறைவு ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது தேவன் அவனை தூக்கி எடுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 32:26 யாக்கோபு என்ன சொல்றான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஒரு பிடிவாதமான குணம். மத்தேயு 11:12 பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தம் கர்த்தர்கிட்ட கேட்கணும், உறுதியா நிற்கணும். கர்த்தரிடத்துல ஒன்றே கேட்டேன், அதை ஏன் நாடுவேன், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்க. யாக்கோபு இரவெல்லாம் போராடுறத பார்க்கலாம். அதே போல எலியாவோடு ஒரு நாள் முழுவதும் பிரயாணப்பட்டு போராடி போய் அங்கே இரட்டிப்பான ஆவின் வரத்தை பெற்றுக்கொள்கிறத பார்க்கலாம். அப்போ பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது போல, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் போல அபிஷேகத்தை நாடணும். உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், அபிஷேகம் வரும்போது எல்லா நுகங்களும் கட்டுகளும் அவிழ்ந்து போய்விடும். அது எப்படி அவிழ்ந்து தெரியுமா? அபிஷேகம் வந்துச்சுன்னா
உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் நூல் போல் அப்படின்னா அந்த நூல் தீயில படும் பொழுது எப்படி டப்புன்னு அது திரிஞ்சு காணாமல் ஒன்றும் இல்லாமல் போதோ, அதே போல் உங்களுக்கு எவ்வளவு மலை போல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அபிஷேகம் வரும்போது மலை போல உள்ள பிரச்சனைகள் பனி போல நீங்கிவிடும். அல்லேலூயா. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாலும் அது மலை அந்த பனி போல நீங்கிவிடும். அப்போ அபிஷேகம் பண்ணணும்னா யாக்கோபை போல ஆண்டவரே ஆசீர்வதித்தாலே ஒழிய, அபிஷேகம் பண்ணாலே ஒழிய இன்று நைட்டு இந்த இடத்துல இருந்து நான் எந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரே. அதே போல யாத்ரா 33:14 மோசே சொல்றான் இல்லையா, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆண்டவரே, நான் ஒரு இடத்துக்கு போறேன், இடம் தெரியாத இடத்துக்கு போறேன், தெரியாத இடத்துக்கு போறேன். ஆபிரகாமை போல உன் ஜனத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, தகப்பனுடைய விட்டு, தேசத்தை விட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்ன தேசம் தெரியாம போறான் இல்லையா, அதே போல மோசே சொல்றான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோட கூட சொல்லாமல் போனால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஒரு நல்ல விஷயம் பேசுறீங்களா, திருமண விஷயம் பேசுறீங்களா, ஒரு சுபகாரியம் பேசுறீங்களா, வீடு வாங்குறீங்களா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்களா, காலேஜில் சேர்க்குறீங்களா, தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லணும்னு வேண்டிக் கொள்ளுங்க. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லணும் ஆண்டவரே. இஸ்ரவேலை பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களுக்கு பின்பாக காக்கட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் போல உமது சமூகம் தடைகளை உடைத்துக் கொண்டு செல்லட்டும் ஆண்டவரே. கோணலானவர்களை செவ்வையாக்கட்டும் ஆண்டவரே. எல்லா வழிகளும் திறக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மோசேயை போல உமது சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லலைன்னா எங்களை இந்த இடத்துல இருந்து அனுப்பாதீங்க ஆண்டவரே. ஜெபித்து விட்டு எல்லா இடத்துக்கும் போங்க. அதே போல 2 ராஜாக்கள்ல 2ஆம் அதிகாரத்தில் எலிசா சொல்றான், வரத்தை வேண்டி எலிசாட்ட பாருங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் 14 வருஷம் வேலை செஞ்சிருக்கான். எத்தனை வருஷம்? எலியாவிடம் எலிசா எத்தனை வருஷம் வேலை பார்த்தான்? 14 வருஷம். 14 வருஷம் வேலை செஞ்சானே, எனக்கு சாப்பாடு போட்டானே, துணியை துவைச்சு போட்டானே, நான் படுக்க போது விசிறி விட்டானே, அதனால இவனுக்கு ஃப்ரீயா வரத்தை கொடுப்போம். அப்படி கிடையாது, நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்தா உனக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறான். அப்ப எலிசா என்ன சொல்றான், நான் இங்கே இரு, கில்கால் போறேன், பெத்தேல் போறேன், எரிகோ போறேன், யோர்தான் போறேன்னு சொல்லும் போது எலிசா என்ன சொல்றான், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன். உம்மை விடுகிறதில்லை ஆண்டவரே. எலிசா எலியாவை பார்த்து சொன்னது போல நாம் தேவனை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் ஆண்டவரே. அபிஷேகம் ஆண்டவரே, அபிஷேகம் ஆண்டவரே. அதே போல ரூத் 1:16 தன் மாமியாரை நோக்கி அழகா சொல்றாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். ரூத்தோடைய அந்த தீர்மானத்தை பாருங்க. தீர்மானம் எடுக்கிறதா முக்கியம், தீர்மானம் எடுக்கிறதா முக்கியம், ஆனால் நிறைவேற்றுறது ரொம்ப முக்கியம். அதை விட சரிங்களா, நியூ இயர் அன்னைக்கு நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க, இன்னிலேருந்து நான் எக்ஸசைஸ் செய்வேன். அந்த நியூ இயர் 1ஆம் தேதி யாரும் எக்ஸசைஸ் போகாதீங்கன்னு ஒரு மெசேஜ் வரும். பார்த்தா ஏன் வெளியில் போகக்கூடாதுன்னா, நிறைய பேர் இந்த பம்மல் பகுதியிலே 1 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா ஒரு 25,000 பேர் முதல் வாரம் பயங்கரமாக வெளியில் ஜாக்கிங் போவாங்க, வாக்கிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க. அடுத்த வாரம் ஒருத்தங்க கூட காண மாட்டாங்க, ஓடுறவங்க தான் ஓடுவாங்க. அப்போ புது வருஷத்தோட தீர்மானம் அப்படி தான் போகுது. புது வருஷத்தோட தீர்மானம் அப்படி தான் போகுது. தீர்மானம் எடுத்தா ரூத் மாதிரி எடுக்கணும், யாக்கோபு மாதிரி எடுக்கணும், மோசே மாதிரி எடுக்கணும், ரூத் மாதிரி எடுக்கணும். சரிங்களா, உம்மை பின்பற்றாமல் உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். அதே போல போனா அந்த போவாசை கண்டுகொண்டால், தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா மணவாளன் உங்களுக்கு சொந்தம். அறுப்பின் துவக்கத்திலே ரூத் மணவாளனை கண்டுகொண்டா. சபைக்கு சரியான நேரத்தில் வரணும் பாருங்க. ரூத் சபைக்குள்ள எப்போ வந்தா, பெத்லகேமுக்குள்ள எப்போ வந்தா? அறுப்பின் துவக்கத்திலே. சபைக்குள்ளே அறுப்பின் துவக்கத்திலே உள்ள வந்துடணும். பாருங்க, அறுப்பு முடிஞ்சு வந்திருந்தாங்கன்னா போவாஸ் வேற யாரையா கல்யாணம் பண்ணி போயிருந்திருப்பார். அறுப்பின் துவக்கத்திலே சபை 5 மணிக்குன்னா 5 மணிக்கு உள்ள வர பாருங்க, 7:30 மணிக்குன்னா 7:30 மணிக்கு உள்ள வர பாருங்க. நம்மளை விட வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவரானவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்ன தேவன் இங்கே காத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனை கனப்படுத்தணும். என்னை கனப்படுத்துறவளை நான் கனப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு வாஞ்சையோட, மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, பயந்து குனிந்து அவருடைய வசனத்துக்கு நடுங்கி சமயத்துக்குள்ள வரும்பொழுது தேவன் உங்களோட தான் பேசுவார், வேற யாரோட பேசுவார்? உங்களோட ஸ்பெசிஃபிக்காக பேசுவார். என்ன பிரச்சனைனாலும் அழகா பேசுவார், அற்புதமா பேசுவார், விடையோட பேசுவார், தெளிவா பேசுவார். சரிங்களா? அப்ப இவர்களை போல நாம் இருக்கணும். யோபு அழகா சொல்றாரு, யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பே. விடாத தீர்மானம். யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறத பார்க்கலாம். நீங்களும் உறுதியாய் நிற்கணும். சரிங்களா? தராசை நேராக பிடிக்கணும்னா நேராக தான் பிடிக்கணும். நீங்கள் நிறைய தொழில் செய்கிறவர்கள் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம். சரிங்களா? நம்முடைய தொழிலுக்கும் மற்றவர்களுடைய தொழிலுக்கும் வித்தியாசம் வரணும். தராசை நேரம் தான் பிடிக்கணும். அப்படி வளைச்சி பிடிச்சி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதியின் பாதையில தான் தேவன் பிரியப்படுகிறார். அவர் நீதியின் சூரியன், அவர் தான் உங்க மேல உதிப்பார். அல்லேலூயா. நேரா பிடிக்கணும். நேரா
பிடிக்கணும். என் உத்தமத்தை விட்டு நான் என்னை விட்டு விலக்கேன்னு சொன்னது அந்த யோபு தான் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலையை பணிந்து கொள்ளுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, விடி எங்களுடைய தேவன் எங்களை விடுவியாமற் போனாலும் பணிந்து கொள்ள முடியாது. தேவையில்லாத விக்கிரக கோயிலுக்கு போயிட்டு இருக்காதீங்க. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், ஃப்ரெண்டு கல்யாணம், அக்கா கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், என் பொண்ணை விற்கிறதுக்கு. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது? வசனத்தை பிடித்து வாழ்ந்துருங்க. தானியேல் 6:10 சரிங்களா, இந்த கையெழுத்து போட்டாயிச்சு. ஆனாலும் தானியேல் எருசலேமுக்கு பலகணிகளை திறந்து வைத்து அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறத பார்க்கலாம். கர்த்தரிடத்துல ஒன்றே கேட்டேன், அதையே நாடுவேன். வசனத்தில் நிலைத்திருங்க. வசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கீங்கன்னா இந்த அபிஷேகம் தான் உங்களை வழி நடத்தணும். அபிஷேகம் ஒருபோது உங்களை வழி விலக செய்ய மாட்டான். அபிஷேகத்தில் ஒரு மனுஷன் நிலைஞ்சிட்டான்னா அவன் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான். மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தனாக இருப்பான். உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவன், உங்கள் மனைவி ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆளுகை எழும்பணும்னா அவர்களை நீங்கள் அபிஷேகத்துக்கு நேராக நடத்துங்கள். அல்லேலூயா. தானியேலை குறித்து பார்க்குறோம். நேபுகாத்நேச்சர் டெஸ்ட் வைக்கிறாரு. எக்ஸாமே 100 மார்க்குக்கு தான். எக்ஸாம் எத்தனை மார்க்குக்கு? 100 மார்க்குக்கு. ஆனால் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 1000 மார்க் எடுத்திருக்காங்க. எக்ஸாமுக்கு எத்தனை மார்க்கு? 100 மார்க்கு தான். 1000 மார்க். அதான் 10 மடங்கு சமர்த்தர்கள். அதான் 10 மடங்கு எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டி. சரிங்களா, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகள். நம்ம செய்கிற தொழில், நம்ம செய்கிற பேச்சு, நம்ம உடுத்துகிற உடைகள் சரிங்களா காஸ்ட்லியாக இருக்கணும் தேவையில்லை, நேர்த்தியாக இருக்கணும். உங்களுடைய பேச்சு அன்பான பேச்சு, கனிவான பேச்சு, வேதத்தை எடுத்தாளுகிற விதம் உங்களிடமிருந்து வெளிப்படும் பொழுது மற்றவர்கள் உங்களை திரும்பி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம மீது அருள் பொழிய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே நாம இந்த அபிஷேகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எல்லா அபிஷேகத்தினாலே நிறையிறாங்களே, அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. ஆரம்ப நிலை யார் கவலைப்படாதீங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு பூரணத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பூரணமாக இருக்கும்போது தேவன் உங்களுக்கு பரிபூரணத்தை தருவார். பரிபூரணத்தில் நிறைவாக இருக்கும்பொழுது தேவன் உங்களுக்கு சம்பூர்ணத்தில் எடுத்து செல்வார். உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம இப்போ பிரகாரத்தில் தான் இருக்கிறோம். பிரகாரத்தோடு நின்றக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். முதல்ல நாம காணி ஆட்சிக்கு புறம்பா இருந்தோம். கர்த்தர் நம்மளை ரட்சித்து காணி ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பிரகாரத்துக்குள்ளே இருக்கிறோம். நிறைய பேர் பிரகாரத்தில் இருக்கீங்க. ஒரு சில பேர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஒரு சில பேர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்க கடவோம். ஏன்னா கர்த்தருடைய ரத்தம் நம்மளை ரட்சித்திருக்கிறது. கர்த்தருடைய ரத்தம் நம்மளை ரட்சித்திருக்கிறது. இந்த மணவாட்டி நீங்கள் நினைச்ச உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கணும். நான் கர்த்தருடைய மணவாட்டி, நான் தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டேன், நான் தேவையில்லாத காரியத்தை பேச மாட்டேன். எனக்கும் அடுத்தவர்களுக்கு நிறைய வித்தியாசம் சரிங்களா. உள்ளுக்குள்ளேயே ஒரு தாழ்மையின் சிந்தையை அணித்து சரிங்களா, நான் கர்த்தருடைய பிள்ளை மாதிரி நடந்துக்கணும். ஆட்டுக்குட்டி மாதிரி நடந்துக்கணும். வேற குட்டி மாதிரி நடந்துக்கூடாது. நாமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை மாதம் இந்த திருவிருந்தில் பருகிறவர்களாக இருக்கிறோம். சரிங்களா. சங்கார தூதன் தெரியும் இல்லையா? பஸ்கா தினத்தன்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு நிலைக்கால்களில் பூசும் பொழுது சங்கார தூதன் அப்படி பார்த்துட்டு போயிடுவான். கதவுல ரத்தம் இருந்தா பார்த்துட்டு போயிடுவான். ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்கே சங்கார தூதன் பயப்படுவான் என்றால் ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தை பருகி அவருடைய சரீரத்தை புசித்து பானம் பண்ணுகிற நமக்கு சங்கார தூதன் பக்கத்திலே வர மாட்டான். அல்லேலூயா. அப்போ நாம் இதெல்லாம் அறிந்திருக்கணும். நான் இயேசுவின் ரத்தத்தை பருகுகிறேன், இயேசுவின் சரீரத்தை உட்கொள்கிறேன். அதனால கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ளே உலாவி வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நான் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறேன். நான் ஒருபோதும் தவறிழைக்க மாட்டேன். நான் சரியா இருந்தா தான் என் பிள்ளையை கண்டிக்க முடியும். நீங்க சரியா இருந்தா தான் உங்க பிள்ளையை நீங்க கண்டிக்க முடியும். நீங்க அதிகாலையிலிருந்து தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டீங்கன்னா உங்க சிறு குழந்தைங்க உங்களை பார்த்து அழகா வந்து முழங்கால் படிக்கும். நான் காலையில பாருங்க, ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சின்ன பொண்ணு அப்போ வயசு ஒரு 5 தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அப்படியே என் பக்கத்தில் வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்குது. எனக்கு உள்ளே வந்து அழகாக ஜெபிக்கிறத பார்க்குது. அப்போ எனக்கு ஒரு உணர்த்தல் வந்துச்சு. அப்போ நாம் என்ன பண்ணுறோமோ அதைத்தான் பிள்ளைங்க பண்ணும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்போ நீங்கள் எப்படியோ உங்களுடைய ஃபோட்டோ காப்பி தான் உங்கள் பிள்ளைங்க. சரிங்களா. அப்போ மாறாதவங்க மாறுங்க. ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க. ஆண்டவரே
நான் எழும்பணும், எழும்பி பிரகாசிக்கணும். இந்த மாதிரியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் எழும்பணும் ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அப்பல்லாவை போல ஆவியில் அனலுள்ளவனா இருக்கணும். யோவான் ஸ்நானனை போல எரிந்து பிரகாசம் உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஆவியை நான் அவித்து போட மாட்டேன் ஆண்டவரே. ஆவியை அவித்து போட மாட்டேன். உமக்காக எழும்புவேன், எழும்பி பிரகாசிப்பேன். ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். வார்த்தையும் சேரும் பொழுது சரிங்களா பிரகாசமா இருக்கும். வார்த்தையும் சேரும்போது பிரகாசமா இருக்கும். ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் மோதும் பொழுது அக்கினி ஜுவாலைகள், அக்கினி பொருள்கள் வெளியில வரும் பாருங்க. அதே போல நம்மளுடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் சேரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அழகா வெளிப்படுவார். சரிங்களா? நீங்க நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவார். சரிங்களா? 2 தீமோத்தேயு 1:6 அதை படிச்சு முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:6 படிச்சு முடிக்கலாம். படிங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பவுலை போல சொல்றோம், உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம். தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்கள் உருவம் இன்னதென்று தெரிந்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் உருவாகும் முன்பாகவே உங்களுக்கு நாமத்தை சூட்டியிருக்கிறார். எல்லாம் தேவன் தெரிந்திருக்கிறார். சரிங்களா? உங்களை புறஜாதியிடமிருந்து வேறு பிரித்து சபையில் உட்கார வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆரம்ப அறிகுறிய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதனால பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்குள்ளதே, நீங்கள் சிறு பிள்ளைகள் கிடையாது. ஞானம் வந்துருச்சு, நல்லது தீமை என்னன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ அபிஷேகத்தை குறித்து ஒரு அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்குது. ஆண்டவரே, நான் இனிமே இப்படி இருக்க போல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எப்படி தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனான தாவீது சொல்வது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அல்லேலூயா. அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. அதே போல் நீங்கள் சொல்லணும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். நான் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன். நான் இன்னும் குந்தி நடக்க மாட்டேன். நான் இன்னும் மற்றவர்கள்ட்ட போய் நான் கடன்காரனாக நிற்க மாட்டேன். நான் இன்னும் ஒரு ஆரோக்கியமற்றவனா வியாதிஸ்தனாக இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் எழும்புவேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் கர்த்தருக்குள்ளே இருப்பேன், நான் முடிவாக மனவாட்டியாக இருப்பேன். அல்லேலூயா. இது எல்லாம் அபிஷேகம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தினாலே வாழ்ந்துருங்க. அபிஷேகத்துக்குள்ளே எப்போ நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம்.